பெரியவர், அவர் நல்லவர். அதனால நீ ஏன் சமூகத்துக்கு வந்துரு, ஏன் கிட்ட வந்துரு. நான் கர்த்தருக்கு பொறுமையா காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடு. எனக்கு சூனியம் செஞ்சப்போ நான் பைத்தியமாயிட்டேன். எனக்கு சூனியம் செஞ்சப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சூடாயுதம் இருக்குல்ல, அந்த சூடாயுதம் அதில் கொண்டு போய் அப்போ கோழியை உயிரோடே சொல்லி விட்டுருவாங்க. அது எப்படி துருப்பி விட்டு செத்து போகுதோ அது மாதிரிக்கு நான் சாகணும். ஆனால் நான் சாகலை. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, ஒரு கெடாவை வாங்கி கொடுத்து அதை சொல்லிவிட்டாங்க. அதுக்கு பிறகு செத்து போடுவாங்க. ஆனால் இயேசுவோட கை என் மேலே இருந்து நான் சாகலை. எனக்கு நான் சாகணும்னு கொண்டு போய் சொல்லுனாங்க பாரு. அவங்க எப்படி நான் துடிதுடிச்சு சாகணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி அவங்க செத்துக்கிட்டாங்க. அவங்க செத்துட்டாங்க. கர்த்தர் நல்லது, நான் சாகலை. இன்னவரையும் கர்த்தர் உயிரோட. அப்போ கர்த்தருக்கு பொறுமையா நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கிறப்போ அவர் விட மாட்டார். உங்க கண்ணீரை பார்க்கலாம், உங்க வேதனை தெரியும், இந்த ஊர்ல நீங்க எவ்வளவு அசிங்கப்படுறீங்கன்னு தெரியும், அவமானப்படுறது தெரியும், சில பேர் வர்றப்ப தலையை குனிஞ்சிக்கிட்டு போறது தெரியும். ஆனா இதே இடத்துல என் இயேசு தலையை நிமிரப்பட்ட ஆசீர்வதிப்பாங்க சொல்லுவாங்க. அவங்க வெட்கப்படுவாங்க. இன்னைக்கு இருக்கிற வெட்கம் இது தற்காலிகமானது. ஆனா உன்னை நிரந்தரமா உன் முகத்தை பிரகாசிக்க பண்ண போறார், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். இங்க உள்ளவங்க எல்லாரும் அதை பார்ப்பாங்க. அதனாலதான் இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை. இன்னைக்கு பாடுதான், கஷ்டம்தான், கண்ணீர் தான், அழுகதான், புலம்பதான். ஆனா ஒரு உயர்வு வருது, ஒரு பெரிய உயர்வு வருது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருது. கொஞ்ச நாளைக்கு பிறகு